ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் சீரழிஞ்சு போறாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ தொடர்ச்சா பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாமா அப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணி நிறைய இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. மாமா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய பெண்கள் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சில பெண்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இதை தெரியாமல் அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்றீங்க. அது தெரியாமல் அவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் தொடர்ச்சியாக இதுமாரி கேவலமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது எந்தெந்த அப்ளிகேஷனும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 அப்ளிகேஷன் பேரை சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனை உள்ளே ஓப்பன் பண்ணாலுமே போதும், நிறைய ஒரு ஆபாசமான காட்சிகள் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பெண்கள் கிட்ட பேசினாலுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில ஆண்கள் இதை போல் தவறான விஷயங்கள் போயிட்டு அழிஞ்சு போகிறாங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலை போட்டுன்னு இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நிறைய பேர் ஸோ பேசிகிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் கூட அழிஞ்சு போகிறதுக்கான நேரங்கள் இருக்குது. அதனால தான் நான் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நமக்கு கேட்கற கேள்வி வேணாக்கா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் என்றால் என்ன? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் மாமா அப்ளிகேஷனானு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாலுமே ஸோ மாலை போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசக்கூடாதான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வினாக்கா, ஃப்ரெண்ட்ஸுடைய ஸோ அப்ளிகேஷன் பற்றி பேசுங்க, அதாவது அந்த மாமாவுடைய அப்ளிகேஷன் பற்றி பேசுகின்றாங்க. இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பெண்கள் மட்டுமே ஸோ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆண்கள் எல்லாமே முக்காடு போட்டு தலையில போற மாதிரி இருக்கு. இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணா போதும், இது உள்ள போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட பேசலாம். இங்க என்ன வேணாலும் பேசலாம். அந்த பொண்ணு கிட்ட என்ன வேணாலும் அசிங்கமா திட்டலாம், என்ன வேணாலும் லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம். ஆனா பேச மட்டும் தான் முடியும் நண்டி. ஸோ நீங்க வெளியே டிராவல் பண்ணலாம், அந்த பொண்ணு கூட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட பேசுவீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தொடர்ச்சியாகவே ஒரு பாயிண்ட் மாரி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த பொண்ணுக்கு காசு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட எப்போ நம்ம இப்படி போனால் காசு போயிட்டு இருக்கு, நம்ம அதனால என்ன பண்ணலாம், நம்ம தனியாக வந்து ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கி பேசலாம்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னாக்கா ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஃபோன் நம்பர் சொன்ன உடனே அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் லிஸ்ட் கேன்சல் செய்யப்படும். ஓகேவா? அதுதான் அவங்களுடைய ரூல்ஸு. அவங்களுடைய ஃபோட்டோஸு எதுவுமே லீக் ஆகாது. அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்க. அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும்னாக்கா அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் பேசலாங்க. மொத்தத்தில் இது வந்து தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஸோ அந்த அப்ளிகேஷன் இருக்குது. இளைஞர்கள் முக்கியமாக இதில் வந்து அழிஞ்சு போகிறாங்க. ஏன்னாக்கா நிறைய பெண்களும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறாங்க. என்ன விஷயமே தெரியாமல் பணம் சம்பாதிக்கலாம் இது உள்ளே வந்தால் நினச்சிட்டு நிறைய பெண்கள் வராங்க. ஆனால் இது உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு இதனுடைய மோசடி. இது வந்து நம்ம 9 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் போதும், ஒரு பாயிண்ட் மாரி கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா தொடர்ச்சி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ எதனா ஒரு பெண்ணுக்கு நம்ம பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்களேன். இப்போ ஒரு பிரியான ஒரு பொண்ணு இருக்குதுன்னா அந்த பிரியா பொண்ணுக்கு நம்ம டிக் பண்ணோம்னா சைட்டாக அந்த பொண்ணு பேசும். நம்ம என்ன வேணாலும் பேசுவோம். நீ ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் கூட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அசியசியமாக திட்டினா கூட தயவுசெய்து ஃபோனு வச்சிடாதீங்க. ஸோ லாங்காக பேசுங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருங்க அப்படிதான் சொல்லணும் நண்டி. ஆக மொத்தம் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் மொத்தத்தில் உங்களை வந்து அழிச்சிடும். தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் சீரழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்காரு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சரவணன் இருக்கான். என் சரவணன் பார்த்தீங்கன்னாக்கா இதே போல தான். ஸோ எந்த அப்ளிகேஷன் வந்தாலுமே பெண்கள் கிட்ட பேசினாலுமே உடனே அவன் டிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு இது வரைக்கும் கூட்டு போய் ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுறான் கூட வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா அந்த பொண்ணுங்கக்கிட்ட பேசணும்னு நினைச்சா போதும், உடனே எவ்வளவு நாளும் ரீசார்ஜ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசுவான். அப்படிதான் பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னான். அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செய்து சீரழிஞ்சு போகாதீங்க. ஸோ நான் மாலை போட்டிருக்கேன். ஸோ இதை பத்தி நான் பேசக்கூடாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேர் ஸோ நான் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிற நேரத்துல கூட அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உஷாரா இருங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்பர் வாங்கிட்டாலும் போதும். ஸோ வீடியோ கால் வந்து ஸோ நிறைய தவறான முறையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு தான் நல்லது. இதே போல ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் பெண்களை சீரடிக்கிறது, இளைஞர்களை சாகடிக்கிறது, வைபிளி அப்ளிகேஷனுங்க. இந்த அப்ளிகேஷனும் இதே மாரி ஒரு சீரழிஞ்சு போறது தான். இந்த அப்ளிகேஷன் பத்தி இதை விட தீவிரமா தெளிவா பேசுறேன். ஏன்னா இதை பத்தி நான் பேசணும்னா மாலை கட்டிட்டு தான் பேசணும். வைபிளி அப்ளிகேஷனு நான் கண்டிப்பா பேசணும்னாக்கா ஸோ கண்டிப்பா நான் மாலை கட்டிட்டு தாங்க பேசணும். அந்த அளவுக்கு இதுல நிறைய காட்சிகள் இருக்கு, அந்த அளவுக்கு பெரிய மோசடிகள் இருக்கு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிறைய மோசடியில போயிருக்கானுங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இது மூலியமா வாழ்ந்தவங்க இருக்காங்க, நிறைய பெண்கள் செத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாமா அப்ளிகேஷனை தயவு செய்து தமிழ்நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் இருக்கட்டும்,
தயவு செய்து இந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுங்க. இதே போல தொடர்ச்சியாக இளைஞர்கள் இருந்து பெண்கள் இருந்து பாதுகாப்பு இல்லாம நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போறோம். அந்த ஃபோன் நம்பர் யாருக்கிட்ட விற்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. வைபிலி அப்ளிகேஷனு நான் கண்டிப்பா பேசணும்னாக்கா கண்டிப்பா நான் மாலை கட்டிட்டு தாங்க பேசணும். அந்த அளவுக்கு இதுல நிறைய காட்சிகள் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய மோசடிகள் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிறைய மோசடியில போயிருக்கானுங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இது மூலியமா வாழ்ந்தவங்க இருக்காங்க. நிறைய பெண்கள் செத்தவங்களும் இருக்காங்க. அதை பத்தி நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோல பாக்குறேன். இந்த மாமா அப்ளிகேஷனை தயவு செய்து தமிழ்நாட்டு அரசாங்கமா இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் இருக்கட்டும், தயவு செய்து இந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுங்க. இதே போல தொடர்ச்சியாக இளைஞர்கள் இருந்து பெண்கள் இருந்து பாதுகாப்பு இல்லாம நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போறோம். அந்த ஃபோன் நம்பர் யாருக்கிட்ட விற்கிறாங்கன்னு தெரியல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்களின் ஒருத்தரானாக பேசுகின்றான். என்றொன்றும் கூட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.